ஹாய், குட் மார்னிங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான நாள் எல்லாருக்குமே நல்லபடியாகவே சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நான் எனக்கு 2 பசங்களுக்கு அம்மாவாக, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு பொண்ணாக நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, நம்ம அதை பொண்ணுங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அதாவது நம்ம கல்யாணம் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும் போதே தெரிஞ்சிடும். அந்த குழந்தைங்க நம்ம குழந்தைய அந்த குழந்தை பிறந்து அந்த கொஞ்ச நாளில் ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம சாப்பிட முடியாது, டைமுக்கு தூங்க முடியாது, வேறு மாதிரியெல்லாம் கூட கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி டைமில் யோசிப்போம், நம்ம அம்மாவும் இப்படி தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பசங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவாக ஒரு அப்பாவாக நம்ம யோசிப்போம். இப்போ வேலைக்கு போயிட்டு வருங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் வெளியே போயிட்டு வருங்களா இருந்தாலும் சரி, நம்ம பசங்களுக்கு இது பிடிக்கும், நம்ம பசங்களுக்கு இந்த துணி போட்டால் நல்லாயிருக்கும், நம்ம பசங்க அன்றைக்கி இதை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்க, இதை வாங்கணுன்னு விருப்பப்பட்டாங்க, இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்ம அப்பா அம்மாவாக நம்ம யோசிக்கிறது கரெக்டு தான். ஆனால் எத்தனை பேர் இன்னொரு அப்பா அம்மாவுக்கு நம்ம பொண்ணா ஒரு பையனா நம்ம அம்மாவுக்கு இது பிடிக்கும், நம்ம அப்பாவுக்கு இது பிடிக்கும், நம்ம அம்மாவுக்கு இந்த புடவை கட்டினா நல்லாயிருக்கும், நம்ம அப்பாவுக்கு இந்த துணி போட்டால் நல்லாயிருக்கும், நம்ம அப்பாவுக்கு இங்கே போகணுன்னு ஆசைப்பட்டாரு, அப்படியெல்லாம் எத்தனை பேருங்க நினைப்போம் நம்ம அப்பா அம்மாவை பற்றி. ஒரு அப்பா ஒரு பொண்ணு ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நம்ம பசங்களை பற்றி எல்லா நிமிஷமும் யோசிச்சுட்டே தான் இருப்போம். இப்போ நான் வேலையில் இருக்கேன்னா இப்போ கூட நம்ம பசங்களை யோசிப்போம். சாப்பிட்டானா, போயிட்டு வீட்டில் சாப்பிட்டாங்களா, வீட்டில் இருந்தா, இல்லை காலேஜுக்கு போனாங்களா, அங்கே சாப்பிட்ருப்பாங்களா, சாப்பிடாம போயிட்டானோ, பட்னியாக இருக்கானோ அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம அம்மா வேலைக்கு போயிருந்தாலோ, இல்லை நம்ம அப்பா வீட்டில் இருந்தாலும், நம்ம அம்மா வீட்டில் இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணியாவது, அம்மா நீ சாப்பிட்டியா, இப்போ நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்போம்மா. என் அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக கிடையாது. இதை நம்ம பண்ண மாட்டோம். ஏன் அதை பண்ண மாட்டோன்றோம்? அது எப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாவாக இருக்கிறோம், ஆனால் மகளாகவும் மகனாகவும் இருக்க மறந்துடுறோம். யோசிச்சு பாருங்க. எனக்கு ஃபீல் ஆச்சு, அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, பாய்ங்க.